ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த வராகி அம்மாவின் உருவத்தை பார்த்ததோடு மட்டும் இல்லாம என்னுடைய வாக்கையும் நீ கேட்டுட்டினா நாளை வெற்றி விடியலில் கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் உன் வாழ்வில் நடந்தே தீரும். இனிமே நீ நல்லா வாழ்றதையும் உனக்கு நல்லது நடப்பதையும் யாராலுமே தடுக்க முடியாது என் செல்லமே. நீ என்கிட்ட என்னெல்லாம் வேண்டுதல் வச்சியோ, யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை செஞ்சியோ, அது அனைத்தையும் நல்ல முறையில் நான் நடத்தி கொடுக்க போறேன். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாத. சில விஷயங்கள் நீ என்கிட்ட கேட்டது போல உனக்கு நடக்கல, ஆனா அதுக்காக இப்போ கவலைப்படாம கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா கூடிய சீக்கிரம் அதை நடக்க வேண்டிய நேரத்தில் நல்லபடியாக நான் நடத்தி தருவேன். எப்போதும் மனசுல என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு இன்னும் இன்னும் சக்தியையும் பலத்தையும் அதிகப்படுத்தி உன் துன்பங்களை தவிடு பொடி ஆக்கிறேன். உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் உனக்கு துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கி உன் வாழ்க்கையில உனக்கு நல்லது நடக்கும்படி செய்கிறேன். உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் பிரச்சனைகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. என் அன்பு குழந்தையான நீ ஒருபோதும் எந்த விஷயத்திலும் தோத்து போக மாட்ட. எல்லா வகையிலும் நீ வெற்றி வாகை சூடும்படி நான் உன் கூடவே இருக்க போகிறேன் என் செல்லமே. பொறுமையும் நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு இனி எல்லாத்தையும் நல்ல முறையில நடத்தி தரப்போறேன். அடுத்தவங்களை பார்த்து அதை போல நமக்கு வாழ்க்கை அமையலையே, அதை போல நமக்கு வருமானமும் வசதியும் இல்லையே நினைச்சு போட்டி கொள்வதோ பொறாமை கொள்வதோ வேண்டாம். உன் வாழ்க்கை கண்டிப்பா அதை விட சிறப்பாக உயரத்தான் போகுது, மாறத்தான் போகுது. வாழ்க்கையை எப்போதும் ஏங்கி எதிர்பார்த்து தவித்து தொலைத்து விட வேண்டாம். எது இருக்கோ அதை வச்சுக்கிட்டு அழகா வாழ்க்கையை வாழ நினைச்சினா, மன நிறைவும் திருப்தியும் கொள்ள நினைச்சினா உன் நிலைமை கண்டிப்பாக உயர்ந்து விடுவேன் செல்லமே. உன் கடந்த காலத்தை எல்லாம் முழுவதுமாக புரிந்து வைத்துள்ள இந்த வராகி அம்மா இந்த நிகழ்காலத்தை சிறப்பாக உனக்கு அமைச்சு தந்தே தீருவேன். நீ எப்போதும் எல்லா விஷயங்களையும் தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு. கிடைக்காததையும் தவற விட்டதையும் நினைச்சு மனம் தளர வேண்டாம் என் செல்லமே. நான் உனக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்களை கொடுத்திருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை மனசார மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள பழகு. நல்ல பிள்ளையாகிய உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. நீண்ட நாளாக நீ ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்குது போல இப்போது உனக்கு ஒரு சொந்த வீடு வாங்கும் யோகம் வந்துடுச்சு. உனக்கான பண தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து உன் கனவை நனவாக்கி நான் நடத்தி முடிக்கிறேன். உன் ஏக்கங்களும் கண்ணீரும் எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் கூட எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது உன் கனவுகளை நனவாக்காம சும்மா விட்டுருவேனா என்ன? இதோ உன் பொறுமையையும் நம்பிக்கையும் சோதிக்கும் நானே உன் வாழ்க்கையை வெகு விரைவில் வெற்றிகரமாக மாற்றி கொடுத்துறேன். நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. கண்டிப்பா உன் எதிர்பார்ப்புகள் வெற்றி அடையும். நீ என்னதான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சாலும் சில பேர் தேவையில்லாம உன்கிட்ட வம்புக்கு வர்றாங்க, பிரச்சனை பண்றாங்கன்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் கடமைகளை மட்டும் நீ சரியா செஞ்சினா மற்ற எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன். நீ செய்த நல்லதுக்கும் நன்மைக்கும் உண்டான பலன்களை நீ பெறப்போகிறாய் என் செல்லமே. உன்னுடைய நியாயமான வேண்டுதல்கள் பரிசீலிக்கப்படும். உன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிற உன் கூடவே இருக்கிற உறவுகளை உனக்காகவே உன்னை நோக்கி அனுப்பி வச்சது நான் தான். இனிமேலும் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டவங்க உன் கூட இருந்து உனக்கு நல்ல விதமா துணையா வழிகாட்டும்படி இந்த வராகியம்மா நான் செய்ய போறேன். நீ எப்போதும் கவலை இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கோ. உன் எதிர்கால நல்வாழ்க்கைக்காக ஒரு நல்ல திட்டத்தை நான் போட்டு வச்சிருக்கேன். இப்போது நீ அனுபவிக்கும் அத்தனை கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சுட்டு உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. இனிமே உனக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கை அமையும். இதுவரைக்கும் நீ எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறியோ அதை விட அதிகமான மகிழ்ச்சியை உனக்கு தரப்போறேன். நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறி உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில நடக்க போகுது. உன்னுடைய துயரங்களை போக்கி உன்னை வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு.
நீ விரும்பிய வளங்கள் அத்தனையும் உனக்கு கிடைக்கும்படி செய்ய போறேன். உன் நல்ல குணத்துக்கு நான் ஒரு பரிசு கொடுப்பேன் என் செல்லமே. உன்னை பத்தி எதுவும் தெரியாம, உன் சூழ்நிலையை முழுவதும் புரியாம, உன்னை பத்தி ஒருத்தவங்க ஏதோ ஒரு குறை சொல்றாங்க, விமர்சிக்கிறாங்கன்னா நீ அவங்க கிட்ட பதில் சொல்றதுக்கு பதிலா சிரிச்சுக்கிட்டே கடந்து போவதுதானே சரியாக இருக்கும். விமர்சனங்களுக்கு எப்போதுமே மதிப்பு கொடுக்காதே. உன்னை பத்தி நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் அதனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. உன் வாழ்க்கையை நீதான் வாழ போற. யார் எதை செஞ்சாலும் செய்யலைனாலும், உன்னை பத்தி என்ன சொன்னாலும் சொல்லலைனாலும் வாழ்க்கை அது பாட்டுக்கு கடந்து போய்கிட்டே இருக்கும். அந்த வாழ்க்கையை வீணாக்காம நீயும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் மனசு கலங்கி நீ தாங்க முடியாத வலியையும் வேதனையும் நீ அனுபவிப்பதை பார்த்துட்டு தான் இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க உனக்கு நல்லது செய்ய நான் ஓடோடி வந்தேன். கண்டிப்பா உன் வேலைகள் அனைத்தையும் நான் முடிச்சு கொடுப்பேன். உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாத. காலமும் உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்களும் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் நீ வீழ்ந்து போகாம உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படி நான் உனக்கு துணையாக வந்து நிற்பேன். உன் கர்ம வினைகளின்படி இப்போது நீ கஷ்டத்தை அனுபவிச்சாலும், இது உனக்கு சோதனை காலமாகவே இருந்தாலும், இதை தாண்டி உன்னை வெற்றியடைய செய்ய வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உன் மனசுல நீ நம்பிக்கைங்கிற சக்தியை ஒன்று திரட்டி துயரங்களை எல்லாம் விரட்டி அடிக்க தயாராகு. எப்போதும் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. எப்போதுமே உன் வாழ்க்கையை பத்தின பயமும் குழப்பமும் உன் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த பயத்தையும் குழப்பத்தையும் முதல்ல ஒதுக்கி வச்சுட்டு வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான பயணம்னு நினைச்சு சந்தோஷமா அதை அனுபவிக்க பழகு. உன் மனசுல எப்போதும் நீ உற்சாகத்தோடு புத்துணர்ச்சியோடு இருக்கும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்ய போறேன். நீ எதிர்பார்க்கிற எந்த விஷயமும் சரியாவே நடக்க மாட்டேங்குது. உனக்கு யாருமே உதவியும் செய்ய மாட்டாங்க. உதவி செய்ய வந்தவங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பாதியிலேயே விலகி போயிடுறாங்கன்னு நீ யோசிச்ச அனைத்தும் எனக்கு நல்லா புரியுது. சில பேருக்கு வாழ்க்கை இப்படிதான். எந்த வழியில போனாலும் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையும் குழப்பமும் பிரச்சனைகளும் வந்துகிட்டே இருக்கும். அப்படி இப்போது உன் வாழ்க்கையை கஷ்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ எதுக்காகவும் உணர்ச்சி வசப்படாம நிதானமாக இருந்தீனா இனி வரும் காலத்தில் நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்படி உன்னை பாதுகாப்பாக நான் வாழ வைக்கிறேன். பிரச்சனைகள் வந்துடுச்சே நினைச்சு தளர்ந்து போவதை விட உன் எண்ணங்களை என் பக்கம் திருப்பு. மனக்கவலைகளே இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுப்பேன். உனக்கு முன்னே வரும் பாதைகளுக்கு நான் ஒளியேத்துறேன் செல்லமே. ஒரு தாயானவள் தன் குழந்தைக்கு என்ன தேவைன்னு தெரியாம இருப்பாளா என்ன? அதே போலதான் உனக்கு தாயாக இருக்கக்கூடிய இந்த வராகி அம்மா நீ என்ன நினைக்கிற, என்ன எதிர்பார்க்கிற, என்ன ஆசைப்படுறன்னு அனைத்தையும் அறிந்தவளாகவே இருக்கேன். கண்டிப்பா நீ எதிர்பார்க்கும் அத்தனையும் உன் கைகள்ல நானே ஒப்படைப்பேன். அது வரைக்கும் நம்பிக்கையோடும் நிதானத்தோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் இருந்தீனா உன் வாழ்க்கை இன்னும் சுகமானதாக மாறும். என் அருளும் ஆசையும் உனக்கு இருக்கும்போது நிச்சயமா நீ ஜெயிக்கிறத யாராலும் தடுக்க முடியாது என் தங்கமே. கஷ்டம் 100 முறை வந்தாலும் நஷ்டம் 100 முறை வந்தாலும் அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக வரும்னு நம்பிக்கையோட இரு. உன் வாழ்க்கையில உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை அதிர்ஷ்டசாலியாக்கி உனக்கான நல்ல விஷயங்களை நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாய் நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன்னுடைய வேதனைகள் அனைத்தும் தவிடுபடி ஆக போகுது. உன் வாழ்க்கையில நீ படிப்படியாக முன்னேற போற. என் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. என்னை நம்பி நீ காத்திருக்கிறன்னு தெரிஞ்ச பிறகும் இப்படியே நீ கஷ்டப்படும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன். இதோ ஒரு மகிழ்ச்சியான நல்ல விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகத்தான் ஓடி வந்தேன். இனிமே உன்னை சுத்தி நல்ல விஷயங்களும் மகிழ்ச்சியான மனநிறைவான விஷயங்களும் நடக்கும்படி நான் செய்ய போறேன். நல்ல அனுபவசாலியா அழகான வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக நீ மாறப்போகிறாய் என் செல்லமே. துன்பத்துல இருந்து யார் என்னை கூப்பிட்டாலும் ஆளா அவங்களுக்கு உதவி செய்ய நான் ஓடி போய் நிற்பேன். அப்படிதான் துன்பமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ
என்னை வணங்கியதால் உனக்காகவே, உன் நன்மைக்காகவே நான் உன்னை பார்க்க ஓடி வந்தேன். பரிபூரண ஆசீர்வாதங்களை உனக்கு அள்ளி கொடுத்து இனி எந்த கவலையும் கஷ்டமும் இல்லாத சந்தோஷ வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு உனக்கு துணையாக நான் இருக்க போறேன். கோபுரத்தின் உச்சியில் உன்னை அமர வைத்து அழகு பார்க்க நான் தயாரா இருக்கும் போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். ஏன் பாதுகாப்புல நீ பத்திரமாக வாழ முடியும். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செய்ய போறேன். நீ எப்போதும் கவனமாயிரு. உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களையும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களையும் கண்காணிச்சுக்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில இப்போது நடக்கும் அனைத்தையும் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை தர நான் இருக்கேன் என் தங்கமே. உன்னை யார் கைவிட்டாலும் இந்த வராகி அம்மா கைவிட மாட்டேன். நீ சோர்ந்து துவண்டு போகும் சமயத்தில் எல்லாம் உனக்காக உதவி செய்ய நான் ஓடோடி வருவேன்னு சொன்னது போலதான் இப்போது உன்னை காப்பாத்தி உனக்கு நல்லது செய்ய வந்திருக்கேன். நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஆயுதம்ன்றது புரிஞ்சுக்கிட்டு எல்லா வார்த்தைகளையும் கவனமாக பேசி பழகு. ஒரு ஆயுதத்தை தூக்கி எரிஞ்சினா அது எப்படி திரும்ப உன்னை இன்னொரு ஆயுதமா உன்னை தாக்குமோ, இன்னொருத்தர் எப்படி உன் மேல ஒரு ஆயுதத்தை தூக்கி எறிவார்களோ, அதே போலதான் நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மறுபடியும் இன்னொருவர் மூலமாக வேறு வார்த்தையாக உன்னை தாக்கும், உன் வாழ்க்கையை பாதிக்கும். அதனால முடிஞ்ச அளவு ரொம்ப கவனமா வார்த்தைகளை யோசிச்சு பேசி பழகு. இனிமையான நல்ல வார்த்தைகளை நீ பேசினா உன் துக்கங்கள் குறைந்து சந்தோஷம் பெருகும் என் செல்லமே. உன் கர்மாக்கள் அனைத்தும் கரைந்து மறைந்து போய் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்படி நான் செய்ய போறேன். கோபக்காரர்களின் குணம் குழந்தை போன்றது. சில பேர் கோபப்பட்டாலும் உண்மையிலேயே அவங்க மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அழ தெரியும், ஆனா அடம் பிடிக்க தெரியாது. எல்லாரையும் நம்புவாங்க, ஆனா யாரையும் ஏமாற்றவும் தெரியாது, யாருக்கும் துரோகம் பண்ணவும் தெரியாது. அப்படிப்பட்ட அப்பாவி பிள்ளையாக மனசுல பட்டதையெல்லாம் அப்படியே வெளிப்படையா யதார்த்தமா பேசக்கூடிய வெகுளியாக நீ இருக்கன்றது கூட புரியாம உனக்கும் ஒரு சிலர் கெடுதல் நினைக்கிறாங்க பத்தியா. அவர்களை ஒரு வழி பண்றதுக்காக தான் இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். நீ ஒருபோதும் எதை நினைச்சும் குழம்பவோ கலங்கவோ தடுமாறவோ வேண்டாம். எப்போதும் தெளிந்த மனசோட இரு. உன் எதிர்காலத்தை பத்தின பயமே உனக்கு வேண்டாம். என் நிலைமை என்ன ஆகுமோன்னு கவலைப்படாம அனைத்தையும் நான் சரி செய்வேன்னு என்னை நம்பி ஓடிவா. உன் வீட்டுல உன் கூடவே நான் இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் சிறப்பா செஞ்சு முடிப்பேன். சில விஷயங்கள் நீ வாழ்க்கையில நினைச்சதை விட சிறப்பா சரியா நடக்கும்படி நான் செய்ய போறேன். நீ ஒருபோதும் எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். உன் உடம்புக்கும் மனசுக்கும் சந்தோஷம் தரக்கூடிய நன்மைகளையே நான் உனக்கு நடத்தி முடிப்பேன். இத்தனை நாளா வாழ்க்கைங்கிற ஒரு சூறாவளியில நீ மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்ட. இப்போது சந்தோஷம் எனும் சொர்க்கத்தை அனுபவிக்க போகிறாய். உன் வாழ்க்கையில இப்போ 2வது கட்டம் ஆரம்பமாயிருச்சு. இனி நல்ல உடலோடும் ஆரோக்கியமான மனசோடும் நல்ல பண்புகளோடும் நல்ல குணத்தோடும் நீ மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை வாழும்படி இந்த வராகி அம்மா செய்கிறேன் என் செல்லமே. எப்போதும் எதை நினைச்சும் நீ மனசு வருத்தப்படவே கூடாது. நீ சந்தோஷமா இருக்கும்போது மனிதர்கள் உன் கூட இருக்கலாம். நீ கஷ்டப்படும் போது இந்த வராகி அம்மா நானே உன் கூட நின்று அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன். நீ எப்போதும் எதுக்காகவும் வருத்தப்படாம இருந்தா மட்டும் போதும். நீ உயிரா பெருசா நினைச்ச உறவுகள் எல்லாம் உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சுட்டாங்களே நினைச்சு கவலைப்படாத. உனக்கு உயிராக நான் இருந்து உனக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு தருவேன். நீ எப்போதும் எதை நினைத்தும் வருத்தம் கொள்ள வேணாம். உன் வாழ்க்கையில உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர வேண்டியது இனிமே இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்புங்கிறத தெரிஞ்சுக்க.